கல்யாண மாலையில் யமுனா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ரவிச்சந்திரன், தம்பி விக்னேஸ்வரன், 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். சார் எனக்கு வந்து 3 குழந்தைங்க சார். சரி. மூத்த பொண்ணு வந்து வேளம்மாள் காலேஜில் பிஇ முடிச்சுட்டு சரி விப்ரோவில் ஒர்க் பண்ணாங்க. சரி, நல்ல கணவர் அமைஞ்சாங்க. வெரி குட். 2வது பொண்ணுக்கு வரன் பார்க்குறாங்க. ஆமாம், எம்காம் முடிச்சிருக்காங்க. ஓகே. 3வது வந்து பையன். சரி. ஒரு பிஇ இன்ஜினியரிங் பண்ணி ஃபைனல் இயர் பண்ணிக்கிருக்காரு. சரி. ஆமாம் சார். எனக்கு வந்து நல்ல ஒழுக்கமான குடும்பமாக, நல்ல குடும்பமாக, வெரி குட், நல்ல மருமகனாக அமையும். எனக்கு நல்ல அன்பான மனைவி. வெரி குட். சொல்லுப்பா. அவங்க எனக்கு 2வது அக்கா. ஓகே. வீட்லேயே ரொம்ப அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறவங்க இந்த அக்கா தான். சரி. எல்லாரையும் அனுசரித்து எதுனாலும் கோவப்படாமல் விட்டு கொடுத்து போவாங்க. அவங்களையும் ஹாப்பியாக பார்த்துக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சா. நல்லா கேட்டிங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக கேட்டிங்க. ரைட், ஓகே. யமுனா சொல்லுங்கம்மா. ஓகே, எம்காம் சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சரிப்பா. இப்போ இங்கே ஒர்க் பண்ணல? பேங்க் கோச்சிங் போயிட்டுருக்கேன். சீக்கிரம் வேலை வாங்கிடுவேன். வேலை வாங்கிடுவீங்க. சரி. எப்படிப்பட்ட கணவன் வேணும்? எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக வேணும். ஃபர்ஸ்ட் பார்ட்னர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சரி. படித்து நல்ல ஜாப்ல உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிற சிறந்த கணவன் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் அமையும். ரொம்ப நன்றி சார். ஓகே. அருமையான மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். கே யமுனா, வயது 22, எம்காம் முடித்தவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். யமுனா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 812867. கல்யாண மாலையில் தரணி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 723824. பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. தரணி விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பழனிவேல் ராஜன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா அருணாச்சலம், அம்மா கோமதி, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்க. ஒரு பொண்ணு 2 பையன். பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. மூத்த பையனுக்கு பார்த்துட்டு இருக்கோம். சரி. பிகாம் எம்பிஏ முடிச்சு HDFC பேங்க்ல வேலை பார்க்குறான். சரி. நல்ல குடும்ப பங்கான பொண்ணு எங்களுக்கு வேணும். ஃப்ரெண்ட்லியாக பழகிற பொண்ணாக வேணும். நெல்லை சைவம். நாங்கள் எங்களுக்கு சைவ பிள்ளை மார்க்கெட்ஸ்லேயே நல்ல பொண்ணு, எங்களுக்கு அருமையான பொண்ணு எங்களுக்கு வேணும். நாங்கள் பொண்ணு மாதிரி நாங்கள் பார்த்துப்போம். எங்ககிட்ட அந்த பொண்ணு நல்லபடியாக நடந்துக்கிற மாதிரி நல்ல பொண்ணாக எங்களுக்கு வேணும். ஓகே, ஓகே. அதே மாதிரிம்மா நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல மருமகள் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு கூடிய விரைவிலே வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். பழனிவேல் ராஜன், வயது 30, பிகாம் எம்பிஏ முடித்தவர். HDFC வங்கியில் சீனியர் ஆபீசராக மதுரையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். பழனிவேல் ராஜன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 761101. கல்யாண மாலையில் கோமதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 812812. பிஎஸ்சி எம்பிஏ மேலும் எம்ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. சிவகாசியில் பிளேஸ்மெண்ட் ட்ரெயினராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. கோமதி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நம்ம மதுரைக்காரங்க இருக்காங்களே, வீரமும் ஈரமும் இணைந்தவர்கள். எங்க எது பிரச்சனைனாலும் உடனே தட்டி கேட்பாயா. சண்டையே அவனால்தான் கரெக்ட். விடுறா சொன்னா பண்ணான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. லட்சக்கணக்கான திருமணங்களை முடிச்சு வச்சிருக்கிற கல்யாண மாலையோட அடுத்த படப்பிடிப்பு கோயம்புத்தூர்ல ஜூன் 10 ஞாயிற்றுக்கிழமை பீளமேடு ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் நடைபெறவிருக்கும் படப்பிடிப்பில் சன் டிவி வரன் அறிமுகம் மற்றும் கல்யாண மாலையின் வரன் பதிவுகள் அங்கே நடக்க இருக்கு. கோயம்புத்தூர் அதை சுற்றி உள்ள ஊர்களில் உள்ள வரன் தேடுறவங்க கட்டாயமாக வந்து கலந்துங்க. உடனடியாக உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கணும்னு வாழ்த்துறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 04424341400. சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் உலக தமிழர்களிடையே மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கோயம்புத்தூர் கல்யாண மாலை பேச்சரங்கத்திலும் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்று பேச இருக்காங்க. கட்டாயமா வந்து கலந்துக்குங்க. தொடர்பு கொள்ளவும் திரு கணேஷ் பாபு, தியா என்டர்பிரைசஸ் 9787311008 மற்றும் 0422497108. பழமையும் பாரம்பரியமும் மறக்கப்படுகிறதா, மதிக்கப்படுகிறதா? திரு ராஜா தலைமையில் மதுரை கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. நடுவர் அவர்களே, மதுரை என்பது பழமையின் ஊற்று. கலையாக இருக்கட்டும், சினிமா, இசை,
பட்டிமன்ற பேச்சாளர்கள் அந்த காலத்து MS சுப்புலட்சுமியிலிருந்து இன்று பத்ம விருது வாங்கிய இளையராஜா வரை அத்தனை பேரும் மதுரைக்காரர்களாகவே இருக்கிறார்கள் என்பது நமக்கு ரொம்ப பெரிய பெருமை இல்லையா? வடிவேல விட்டீங்களம்மா. ஆமா, அவரும் தான். எவ்வளவு பெரிய வைகை புயல். ஐயா காலையிலே போய் மதுரை மல்லியை போய் பார்த்திருக்காரு. யாருக்கு வாங்கினாருன்னு தெரியல. போய் பூவை வேற வாங்கிட்டு வந்திருக்காரு. இது நமக்கு அவசியம் இல்லாதது. சாமிக்கு வாங்கி இருக்காருமா. அதான் நானும் சொல்ல வரேன். ஏன் தப்பா நினைக்கிறீங்க? பாசமான மல்லி, பாசமான மக்கள், இதாங்க எங்க மதுரையினுடைய அடையாளம். அதுலயும் பாருங்களேன், இந்த வாசம் உள்ள மல்லி வேற எங்கேயுமே கிடைக்காது. மல்லி மட்டுமல்ல, மல்லிகைப்பூ போல இட்லியும் மதுரையினுடைய பாரம்பரியம் இல்லையா? இந்தியால எங்க போங்க மதுரை இட்லி கடை அப்படின்னா உடனே போயிடுறோம். ஏன்னா இங்க நிச்சயமா பாரம்பரியமான சுவையில் இட்லி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இல்லையா? நம்ம மதுரைக்காரங்க இருக்காங்களே, வீரமும் ஈரமும் இணைந்தவர்கள். எங்க எது பிரச்சனைனாலும் உடனே தட்டி கேட்பாயா. சண்டையே அவனாலதான் வரும். அரட்டும் விடுறா விடுறா சுனா பானாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? எப்படி இது வந்தது? எதிர்த்து நிற்கக்கூடியவன் இறைவனாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு வாதாடினாரே, அந்த நக்கீரருடைய பாரம்பரியம் நம்ம. அதனால தான் அப்படி போய் நிற்கக்கூடிய தைரியம் வருது நமக்கு. நடுவர் அவர்களே, நம்ம ஊர்ல தான் 64 திருவிளையாடல்கள் நடந்ததுன்னு பெருமையா பேசுறோம் பாரம்பரியமா. ஆனா அதை புராணத்தோட விட்டமா? இன்னைக்கும் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். புட்டுக்கு மண் சுமந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல என்ன சொல்ல வராங்க? உழைக்காம சாப்பிட்டுட்டு தூங்குனா அடி விழும் என்பதை உலகத்துக்கு உணர்த்தியது புட்டு திருவிழா இல்லையா? வருஷ வருஷம் புட்டு திருவிழாவை நடத்தி நம்ம புட்டையும் மறக்கல, புராணத்தையும் மறக்கல. இதானங்க நம்மளுடைய பாரம்பரியம். ஏன் மறந்துட்டேன்னு பேசுறீங்க? நடுவர் அவர்களே, பாண்டிய நாடு முத்துடைத்து நீங்க அழகா சொன்னீங்க. பாண்டிய நாட்டு மக்கள் பழமையை அவ்வளவு விரும்புறோம் ஐயா. நம்ம தெருவில் போய் நின்று ஏய் பாண்டி அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, 10ல் 6 பேர் திரும்பி பார்ப்பான். ஒன்னு பெரிய பாண்டி, இன்னொன்னு சின்ன பாண்டி, நடு பாண்டி வேற இருப்பான். அவன் நடுவுல பிறந்தவன். ஆம்பளை பையனா இருந்தா பாண்டியன், பெண்ணாக இருந்தா பாண்டி மாதேவி, பாண்டீஸ்வரி, பாண்டி அரசி, பாண்டி அம்மா. இப்படி பேர் வச்சிருக்கோம்னா நம்ம பாண்டியனையும் மறக்கல, பழமையும் மறக்கலன்னு தானே அர்த்தம். பேரை சொன்னாலே ஊரை சொல்லிடுறோம்ல. அந்த காலத்துல எல்லாம் பழைய நகை இருந்ததுன்னா அதை கொண்டு கொடுத்துட்டு புது நகையை வாங்கிட்டு வருவோம். பாட்டியோட நகையா இருந்தா கொண்டு போய் கொடுத்துட்டு புதுசு வாங்கிட்டு வருவோம், கேட்காமலே கொடுத்துருவோம். ஆமா. ஆனா இப்போ பணம் கொண்டு போய் கடையில கொடுத்து ஆன்டிக் ஜுவல்லரி, புராதனமான நகை வேண்டும் என்று வாங்குகின்ற ஒரு ஆசை வந்திருக்கிறது என்றால் பழமை மேலையும் பாரம்பரியத்தின் மேலையும் நமக்கு வருகின்ற விருப்பத்தை தான் அது காட்டுறது. ஒவ்வொரு நகையும் 1/2 கிலோ இருக்கும் போலமா. ஆமா, பத்மாவதி போட்டிருக்கும் போது நம்ம போட மாட்டோமா? திருவிழா என்பது நம்முடைய பாரம்பரியத்தின் அடையாளம். பல ஊர்களில் நம்ம திருவிழாவை பார்த்துருக்கோங்க. கும்பமேளாவா இருக்கட்டும், மாசி மகமா இருக்கட்டும், பல பெரிய திருவிழாக்கள் எல்லாம் 12 வருடங்களுக்கு ஒரு முறை, 6 வருடங்களுக்கு ஒரு முறை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் 10 லட்சத்திற்கும் குறையாமல் பக்தர்கள் கலந்து கொள்கின்ற ஒரே விழா நம்முடைய சித்திரை திருவிழா இல்லையா? அங்க MBA படிச்சிருப்பாரு, MCA படிச்சிருப்பாரு, பிடெக் படிச்சிருப்பான் பையன். ஆனா அத்தனை பேரும் அழகர் மாதிரி குல்லாவும் டவுசரும் போட்டுக்கிட்டு வயிற்றுல ரப்பர் டீப்பை கட்டிக்கிட்டு கலர் தண்ணியை அடித்துக்கொண்டு ஊரு பூரா அழகராக திரிகிறார்கள் என்றால் நாம பரம்பரையை மறக்கவில்லை என்பதுதானே அர்த்தம். அதுலயும் பாருங்க, இங்க அழகர் டவுசர் தச்சு கொடுக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. பெர்முடாஸ்க்கு மூத்தது அது. ஆமா, பெர்முடாஸ்க்கு அதை பார்த்து தான் பெர்முடாஸே தச்சாங்க. அப்படி அழகருக்கான ஆடையை அணிந்து கொண்டு வருகிறோம் என்றால் பாரம்பரியத்தை நாம் மறக்கவில்லை என்று பொருள். அழகா சித்திர திருவிழால முத்திரை பதிப்பது மீனாட்சி திருக்கல்யாணம். மீனாட்சி திருக்கல்யாணத்தை கோயில்ல நடக்கிற விழான்னு மட்டுமா நம்ம நினைக்கிறோம்? ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் நடக்கிற கல்யாணமா நினைக்கிறோம். ஐயா, கல்யாணத்துல போய் கலந்துக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா கல்யாணம்னு சொன்ன உடனே வீட்டுக்கு ஒருத்தர் கத்தியை தூக்கிட்டு வராங்க. ஏன்? கோவிலில் நடக்கக்கூடிய பொது விருந்து நம்ம வீட்டு கல்யாணம், வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு உபசரிக்க வேண்டும் என்று வீட்டுக்கு ஒருத்தல் அருவாள்மனையும் கத்தியும் எடுத்து வந்து காய்கறிகள் நறுக்கி உபசரித்து உணவு படைத்து மகிழ்கிறோம் என்றால் பாரம்பரியத்தை கட்டி காத்து மதிக்கின்றவர்களாக நாம் இன்றைக்கும் இருக்கின்றோம் என்பதுதான் பொருள். நடுவர் அவர்களே, இளைஞர்கள் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொன்னார். பெற்றோர்களை அடிக்கிறதுக்கு ஆளே கூட்டுவாரானா ஐயா சொல்றார். அவனால முடிஞ்சது. போன வருஷம் நம்ம ஊர்ல மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடியது. இளைஞர்களின் எழுச்சி ஒன்று உருவானது. எதற்கு? மதுரை பக்கத்தில் இருக்கிற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரையும்
எழுச்சி கொள்ள வைத்தது என்றால் அதுதாங்க நம்மளுடைய சிறப்பு. எவ்வளவு பெருமையா சொன்னோம். அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், பாரதி மேடத்துக்கெல்லாம் மெரினால கூடிய கூட்டத்தை பார்த்திருப்பாங்க. இங்கே தமுக்கத்தில் இருந்து உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிற பக்கத்துல அத்தனை பேரும் சென்றார்கள் என்றால் நம்ம ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க வேண்டும், நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்ற பாரம்பரிய உணர்வு இருந்ததால் தான் அத்தனை பேரும் ஓடி சென்றோம் என்றால் அதுதான் நம் பாரம்பரியத்தை நாம் காப்பாற்றுவதான இசையாக இருக்கிறது. அதாரு இதாரு பேசுனது பூரா உதாரு உதாரு. இதுல வேற உங்களை பொற்றாமலை குளத்துல மட்டமல்லாக்க உள்ள சொல்றாங்க. ஒரு தடவை சொன்னாங்கம்மா, ஓயாம ஏமா ஆளாருக்கு கிளம்பிட்டீங்க. பழமையும் பாரம்பரியமும் மதிக்கப்படுகிறது. திருமதி ரேவதி சுப்புலட்சுமி தொடர மறக்கப்படுகிறது என பேச வருகிறார் திருமதி கவிதா ஜவஹர். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் ரம்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அம்மா மலர் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கம்மா. எனக்கு நான் இப்போ என் கணவர் இல்லை. சரிம்மா. அவர் இறந்து 2004 இறந்துட்டாங்க. சரி. அதுக்கு பின்னாடி எங்கள் கண் இமையில் வச்சு வளர்த்துருக்கேன் 2 பொண்ணு 2 பையன். சரி. நான் டெலிஃபோன் ஆஃபீஸ், அதாவது பிஎஸ்என்எல்ல டெலிகாம் டெக்னீஷியனாக இருக்கேன். அசிஸ்டன்ட் டெலிகாம் டெக்னீஷியன். சரி. இப்போ நான் மாப்பிள்ளை இந்த மூத்த பொண்ணுக்கு பார்த்துட்ருக்கேன். ட்வின்ஸ் 2 பொண்ணு, எனக்கு 2 பையன். மருமகன் எனக்கு அதாவது என் கணவர் இல்லாமல் நான் வளர்த்ததுனால எனக்கு மருமகனாக இருக்கக்கூடாது, மகனாகவே இருக்கணும். நிச்சயமா அதை நான் விரும்புகிறேன். ரைட். ரம்யா, நான் எம்எஸ்சி டிடிஎட் முடிச்சிருக்கேன். சரிப்பா. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ கோச்சிங் கிளாஸ் சேர்ந்துருக்கேன். கணவன் எப்படி வேணும்? அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி நல்ல ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பையனாக இருக்கணும், மகனாக இருக்கணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. கெட்ட பழக்கம் நிச்சயமாக அது வேண்டாது. சிறந்த கணவன், அருமையான மருமகன் கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பி ரம்யா, வயது 25, பிடிஎட் எம்எஸ்சி முடித்தவர். இவர் நன்கு படித்து நிரந்தர பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். ரம்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 811683. கல்யாண மாலையில் சந்திரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 801122. பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சந்திரன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கணேஷ்குமார் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா ஜெயக்குமார், அம்மா பத்மா, 2 பேரும் வந்திருக்கிறீங்க. சொல்லுங்கள். பையன் நல்லா படிக்க வச்சேன், கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன். வெரி குட். இந்தியாவிலே 5 பேரில் இவங்க ஒரு ஆள் எடுத்திருக்காங்க. நல்ல பெண்ணாக போதும், நல்ல பெண்ணாக வேணும். நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை பார்க்குற பொண்ணாக இருந்தால் போதும். சரி, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரி. குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல பெண்ணா. சரி. பையன் பிஇ படிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரிசால அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார். என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன டிபார்ட்மெண்ட் அது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலில் இருக்கார். ரைட், ஓகே. மருமகள் எப்படி வேணும்னு கேட்டிங்க? குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணை, பையனை நல்லா அனுசரிக்கிற பிள்ளை. எங்கள் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. சரி. படிச்சிருக்கணும். ஆமாம். நல்லா அழகாக இருக்கணும். பையன் ரொம்ப அருமையாக இருக்கிறாரு பார்க்குறதுக்கு. அழகாக இருக்கணும். அந்த வேலைக்கு போகக்கூடிய படிப்பு உள்ள இந்த நல்ல பெண், அழகான பெண் உங்களுக்கு மருமகளா, கணேஷ்குமாருக்கு சிறந்த மனைவியா கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஜே கணேஷ்குமார், வயது 27, பிஇ மெக்கானிக்கல் முடித்தவர். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலில் ரூர்கேலாவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். கணேஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 811573. கல்யாண மாலையில் டில்லி பரத் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 782001. டிப்ளமா இன் ட்ரிபிள்இ மேலும் பிஇ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது பிஜி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. டெல்லி பரத் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். லட்சக்கணக்கான திருமணங்களை முடிச்சு வச்சிருக்கிற கல்யாண மாலையோட அடுத்த படப்பிடிப்பு கோயம்புத்தூர்ல ஜூன் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பீளமேடு ஹிந்துஸ்தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் நடைபெறவிருக்கும் படப்பிடிப்பில் சன் டிவி வரன் அறிமுகம் மற்றும் கல்யாண மாலையின் வரன் பதிவுகள் அங்கே நடக்க இருக்கு. கோயம்புத்தூர் அதை சுற்றி உள்ள ஊர்களில் உள்ள வரன் தேடுறவங்க கட்டாயமாக கலந்துங்க. உடனடியாக உங்கள் வீட்டில் திருமணம் நடக்கணும்னு வாழ்த்துறோம்.
உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 044-2434-1400. சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் உலக தமிழர்களிடையே மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. கோயம்புத்தூர் கல்யாண மாலை பேச்சரங்கத்திலும் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்று பேச இருக்காங்க. கட்டாயமா வந்து கலந்துக்குங்க. தொடர்பு கொள்ளவும் திரு கணேஷ் பாபு, தியா என்டர்பிரைசஸ் 9787311008 மற்றும் 0422497108. ஆயிரம் இசையை கேட்டு மகிழ்கிறோம். ஆனா ஒரு பறை அடிக்கட்டுங்க, பறை அடித்து ஆடட்டும், அந்த சத்தத்துக்கு ஆடாத கால்களே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஆதி இசை. ஒவ்வொருவரின் ரத்தத்திலும் ஊறி போய் இருப்பது நம்முடைய பாரம்பரிய இசையும் கலைகளும் என்பதால் ரொம்ப அழகா சொல்லலாம். தமிழர்களின் பெருமை என்றால் எப்போ தொடங்குனீங்கன்னு கேட்டா இந்த ஒரு 300 வருஷம் ஆச்சு, 400 வருஷம் ஆச்சு. அப்படியா பெருமையா சொல்றோம்? ரொம்ப பெரிய கணக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று மிக பழமையாக நம்மை சொல்லிக் கொள்வதுதான் நமக்கு பெருமை என்றால் அங்கேதான் நம் பாரம்பரியம் இருக்கிறது. சமீபத்தில் கீழடியில் ஒரு ஆய்வு நடந்தது. பக்கத்தில் கீழடி அகழ்வாய்வு நடந்தது. உள்ளே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டடங்களை பார்த்தார்கள், அதிசயித்து போனார்கள். இன்னைக்கு தூய்மை பாரதம் பத்தி பேசுறோம். கழிப்பறை இல்லாத வீடுகள் வரக்கூடாது, கழிப்பறை கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு பேசுகிறோம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் கட்டிய வீடுகளில் கழிப்பறை, குளியலறை வசதியோடு சிறந்த வடிகால் வசதியும் இருந்தது என்று சொல்லும்போது எவ்வளவு பெருமைப்படுகிறோம் என்றால் நம் இரத்தத்தில் ஊறியது பழமையும் பாரம்பரியமும். அவற்றை மதித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை பெருமையோடு நினைவு கூற வேண்டும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கல்யாண மாலை நிகழ்ச்சியை சார்ந்த சான்றோர் பெருமக்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் உள்ளூர் மேளம் ஓங்கி அடிச்சிருச்சு. அதில் தான் பறை அடிப்பதில் வந்து நின்னாங்க பாருங்க. ரொம்ப தைரியமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. என்ன பின்னாடி இருக்கிறது பொற்றாமரை குளம், நீ அதில் விழுந்துடாதேன்னு இருக்கிறாங்க. அதில் தான் நான் கொஞ்சம் ஆடி போனேன். திருக்குறளை அரங்கேற்றும் போது அன்றைக்கு எப்போவுமே புலவர்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும்ல. இப்போ சங்க பலகைன்னு ஒன்று இருந்ததான். இந்த சங்க பலகையில் நிறைய புலவர்கள் அமர்ந்து அங்கே கொண்டு வந்து திருக்குறளை வைக்கணுமா. இதுதான் அன்றைக்கு அவர்கள் எதிர்பார்த்தது. திருக்குறளை கொண்டாந்து வச்சாங்க. அது திருவள்ளுவரது இறை சக்தியா அல்லது திருவள்ளுவருக்கு கலைவாணியின் அருளான்னு தெரியலை. இந்த சங்க பலகை திருக்குறள் 7 அளவு சுருங்கி இருந்த புலவரெல்லாம் தண்ணிக்குள்ளே போயிட்டாங்களாம். திருக்குறள் அன்றைக்கு இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டதுன்றது திருக்குறள் வரலாற்றில் இருக்குது. இப்போ அப்பேற்பட்ட மதுரையில் இருந்து கொண்டு இங்கே பேசிக்கிட்டு மறக்கப்படுகிறதுன்னு சொல்கிறதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆள் அவர் நல்லா பேசினார். இந்த மல்லிகைப்பூ வாங்கினதை வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. அதை வச்சு இவரை புடின்னு பிடிச்சி பாவம் அப்புறாணி மனுஷன். திருவிளையாடற் புராணம், புட்டு திருவிழா இன்னமும் நடக்குது. நீங்கள் புட்டு திருவிழா பார்த்துருக்கீங்களா? யானையில் ஒருத்தர் உட்காந்து சிவபெருமான் மாதிரி ஒருத்தர் இருப்பார், அவர் படுத்திருப்பார். அங்கேருந்து ஒரு பெரும்பால் அடிக்கிற காட்சியை எனாக்ட் பண்ணுவாங்க, நடித்து காட்டுவாங்க. வெறுமன வார்த்தைகளில் அல்ல. அன்றைக்கு அது புட்டுத்தோப்பு ஏரியா, அங்கே தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம். நானும் பார்த்துருக்குறேன் ஐயா. இத்தனை வருஷத்தில் வீடுகளில் செய்கிற புட்டை விட அங்கே பிரசாதமாக கிடைக்கிற புட்டு இருக்கிறது, அந்த சுவை என்றைக்கும் எங்கேயும் கிடைச்சதில்லை. திருவிளையாடற் புராணம் எவ்வளவு பழமையானது. அன்றைக்கு நடந்ததாக நாம் நம்புகிற சமயம் சொல்லுகிற விஷயத்தை இன்றைக்கு 2018 எல்லார் கையிலும் அலைபேசி இருக்கிற காலத்தில் நடத்தி காட்டுகிறோம் அப்படின்னு அவங்க தைரியமாக பேசியிருக்கிறாங்க. இந்த அழகர் குல்லா, அரக்கால் ராயர் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அன்னைக்கு தண்ணீர் பீச்சுறது இல்லையா. இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. இது வெறும் வீர விளையாட்டுக்காக போராட்டம் அல்ல, நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான போராட்டம். அது ரொம்ப அருமையான விஷயம். இந்த ஊருக்குன்னு சில மாடு, கங்கையம் காளை இருக்கியா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஒரு பாரம்பரியமான மாடுகள் இருக்குது, அதை காப்பாற்றுவதற்கான போராட்டம். பிச்சு உதறிட்டாங்க. இப்போ இதுக்கெல்லாம் உள்ளூர் ஆளை கூப்பிடக்கூடாது, ராஜபாளையத்திலேருந்து ஒருத்தரை கூப்பிடணும். என்ன கதை வச்சுருக்காங்களோ. வாங்கம்மா. கவிதா ஜவஹர் அவர்கள். தமிழ்நாட்டின் தலைநகர் வேண்டுமானால் சென்னையாக இருக்கலாம், ஆனால் தமிழின் தலைநகர் எப்போதும் மதுரைதான் என்று நிரூபித்து கொண்டிருக்கிற
மதுரை மண்ணின் மைந்தர்களே, சவரன்களால் தொடுக்கப்படுவது காசு மாலை, நல்ல வரன்களால் தொடுக்கப்படுவது கல்யாண மாலை. அதற்கு ஆணிவேராக திகழ்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய மோகன் சார் அவர்களே, மீரா மேடம் அவர்களே, பட்டிமன்ற உலகத்தின் சூப்பர் ஸ்டாராம் நடுவர் அவர்களே, இதெல்லாம் நமக்கு தேவையா? ஒரு விளம்பரம். நாம வாங்குற 5க்கும் 10க்கு இது அவசியமா தாயே? 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியிலிருந்து அன்பு சகோதரி ரேவதி அவர்கள் வந்தாங்க. பயங்கரமாக பேசினாங்க. அதாறு அப்படின்னு தெரியாததால் தான் அதற்கு ஆதாறு என்று பெயர். மதுரை மண் விஞ்ஞானிகளின் தேசம் என்பதை நீங்களும் நிரூபித்து விட்டீர்கள். என்ன ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. லேட்டஸ்ட் விஞ்ஞானி. ஆமா, அதாறு இதாறு பேசுனது பூரா உதாறு. உதாறு. இதுல வேற உங்களை பொற்றாமலை குளத்துல மட்டமல்லாக்க உள்ள சொல்றாங்க. ஒரு தடவை சொன்னாங்கம்மா, ஓயாம. ஏமா ஆளாருக்கு கிளம்பிட்டீங்க. நான் உயரமா சேர் போடும்போதே நினைச்சேங்க. உங்க பசங்களுடைய ஸ்கிரீன் சேவர்லாம் எடுத்து பாருங்க. அம்மா அப்பா படம் இருக்கும். ஆமா, நம்ம பிள்ளைகளுடைய அம்மாலாம் யார் தெரியுமா? நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ். நம்ம பிள்ளைகளுக்கு அப்பா யார் தெரியுமா? அஜித் குமார், இளைய தளபதி விஜய். எல்லாம் இந்த போட்டா தாங்க வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த அணி தலைவர் வேற. எல்லாரும் பாக்கெட்ல அம்மா படம் தானே வைத்திருக்கிறோம். வைத்திருந்தோம். அம்மா படம் வைத்திருந்தா கூட தப்பில்லை நடுவர்களே. அது அப்படியே சின்னம்மா வரைக்கும் போகுதுங்கிறது தான் எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கிறது. அன்னைக்கு ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து வீட்டில் அடிச்சிருக்காங்க சார். பெரிய கட்டை விட்டு கத்தி குத்து வெட்டு குத்து எங்க அக்கா மகளுக்கு காது குத்து. ஆனா ரொம்ப ரைமிங்கா இருக்கு. பழமையும் பாரம்பரியமும் மறக்கப்படுகிறது. தொடர்கிறார் திருமதி கவிதா ஜவகர் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.